பக்கத்தில் இருக்காங்கள பார்த்து கேளுங்க, ஆராதிச்சிங்களா? இப்போ நீங்கள் அவங்கள பார்த்து கேளுங்க, நீங்கள் ஆராதிச்சிங்களா? ஹல்லேலூயா. கவலையோடு யாராவது இருக்கீங்களா? ஆமென். தேவன் இந்த பிரசங்கத்துக்கு பிற்பாடு தேவன் உங்களை சந்தோஷத்தோடு கூட அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க ஹல்லேலூயா? ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அவர் உயிரோடு ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த 10 மாதங்கள் நாங்கள் கடந்து இந்த 11வது மாதத்திலே 2வது நாளிலே வந்து நிற்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்திலே இல்லை, ஆனால் நானும் நீங்களும் உயிரோடு ஜீவிக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் இந்த நேரத்தில் ஒரு வசனத்தை நான் சொல்லுகிறேன். இந்த மாதத்திலே தேவன் எங்களை இந்த வசனத்தின் மூலமாக தேவன் எங்களை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். தேவன் இந்த வசனத்தை எனக்கு காண்பித்து கொடுத்தார். நீங்கள் பைபிள் கொண்டு வந்துருந்தீங்கன்னா நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா 45வது அதிகாரம், ஏசாயா 45வது அதிகாரம், அதில் இருக்கிற 2வது 3வது 4வது வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 45வது அதிகாரம். ஹல்லேலூயா. 45வது அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பான்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோப்பின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நான் உன்னை அறியாதிருந்தும் உனக்கு ஒரு நாமத்தை நான் தரித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் நாங்கள் கண்களை மூடி நாங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம், இந்த வசனத்தை நான் சுதந்தரிக்கிறேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க, ஆண்டவரே அப்பா நீர் எனக்கு முன்பதாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குகிறீர், கரடானவைகளை ஆண்டவரை நீங்கள் சமமாக்குகிறீங்க. எத்தனை பேர் இந்த நேரத்தில் கண்களை மூடி நாங்கள் ஆண்டவரை நோக்கி சொல்ல போகிறோம், ஆண்டவரே ஒரு வேளை ஆண்டவரே இத்தனை மாதங்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே சில கதவுகள் அடைக்கப்பட்டிருந்திருக்கலாம், சில காரியங்கள் எங்களுக்கு தடைப்பட்டிருக்கலாம். ஆனால் உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உனக்கு முன் போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறீங்க. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என்னை என்னுடைய குடும்பத்தை ஆண்டவரே இந்த மாதத்தில் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா, எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே அடிக்கு மேல் அடி, குறைவுக்கு மேல் குறைவு, கண்ணீருக்கு மேல் கண்ணீர், வியாதிக்கு மேல் வியாதி என்று எத்தனை பேர் சொல்றீங்களோ நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இந்த மாதம் எனக்கு ஆசீர்வாதமான மாதம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த மாதம் எனக்கு ஆசீர்வாதமான மாதம்? எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா? கைகளை தட்டி ஆண்டவரே ஓ நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஹல்லேலூயா. ஓ ரிபரப ஷகரதரியாந்தரோ, ஆண்டவரே உம்முடைய கரத்தில் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் காண்கிற தேவன் ஆண்டவரே, கண்ணீர்களை துடைக்கிற தேவன், கவலைகளை நீங்கள் எடுத்து போடுகிறீர், வியாதிகளை எடுத்து போடுகிறவர் அப்பா. ஓ நீர் எங்களோடு இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம், எங்களோடு நீங்க பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை அனுப்பி நீர் குணமாக்குகிற தேவன் அப்பா. ஓ நீங்கள் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஆண்டவரே எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தெய்வம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. ஓ நீர் வல்லமை உள்ளவரப்பா. நீர் இந்த நேரத்தில் எங்களை பொறுப்படுங்க, எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த நவம்பர் மாதம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருப்பதாக ஆண்டவரே. எல்லா தடைகளை நீங்கள் அகற்றி போடுங்கப்பா, எல்லா கட்டுக்களை நீங்கள் உடைத்து போடுகிறீங்கப்பா, எல்லா பலகீனங்களை நீங்கள் எடுத்து போடுகிறீங்கப்பா. ஓ ரிகரபா சாந்தரபா. நீங்கள் தொடர்ந்து வழி நடத்துங்க, பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஃப்ளைட்டில் நீங்கள் போயிருக்கிறீங்க? விமானத்தில் நான் போயிருக்கிறேன்றவங்க அடிக்கடி போயிருக்கிறேன். ஓகே, வெரி குட், சூப்பர். நாங்கள் சின்னனாக இருக்கும் பொழுது
ஒரு 90ஆம் ஆண்டு அந்த காலப்பகுதியிலே 95, 96 இந்த காலப்பகுதியில் நாங்கள் இந்த விமானத்தை இந்த ஃப்ளைட்டை பார்ப்போம்டா தூரத்தில் பார்ப்போம். எங்கே பார்ப்போம்? தூரத்தில் பார்ப்போம். அவள் போகும்போது எல்லாரும் கூப்பிட்டு காட்டுவாங்க, ஏய் ஃப்ளைட் போகுது. இன்றைக்கு நாங்கள் என்ன செய்வோம்? பாயெல்லாம் காட்டுவோம். சிலர் சொல்லுவாங்க பேர் செகண்ட் கியரில் போகிறான், பேர் தேர்ட் கியரில் போகிறான்லாம் சொல்லுவாங்க. சரி, கதையெல்லாம் அடிச்சு விடுவாங்க. ரைட், நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட் அவ்வளவு தூரத்தில் தெரியும். ஆனால் எங்களுக்கு இது தெரியும் அது ஒரு சின்ன ஃப்ளைட் தான். எப்படி தெரியும்? என்ன சொல்லுவோம்? அது ஒரு சின்ன ஃப்ளைட், அது இப்படி குட்டியாக இருக்கும், அதுக்குள்ள எப்படி ஆளுங்கள்லாம் உட்காந்துருப்பாங்கன்ட்டு அந்த நேரத்தில் எங்களுக்கு கற்பனை இருக்கும். ஆனால் சில காலங்களுக்கு பிற்பாடு நீங்கள் நானெல்லாம் ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் போயிருக்கிற பொழுது பஸ்ஸை விட ஃப்ளைட்டு பெருசாக இருக்குன்னு பார்ப்போம். என்னதை விட? பஸ்ஸை விட ஃப்ளைட்டு பெரிதாக இருக்குது. அப்பா 2 பஸ் 3 பஸ் அளவுக்கு இருக்குது, இவ்வளவு பெருசாக இருக்குது. நாங்கள் நினச்சிருப்போம் இது எப்படி பறக்கும் மேலே விழுந்துட்டா? யாராவது நினச்சிருக்கீங்களா ஃப்ளை பண்ணும்போது ஐயோ ஃப்ளைட் விழுந்துருமோன்னு? நான் முதல் தடவை போகும் பொழுது 2011ஆம் ஆண்டு கட்டாருக்கு போகிற பொழுது சங்கீதம் 91வது சங்கீதத்தை எடுத்து வாசிச்சு கொண்டது. சில தேவாரம் பாடுவார்கள், சிலர் எல்லாம் பூஜையெல்லாம் செய்வார்கள், அந்தந்த கடவுள் எல்லாத்தையும் வேண்டுவார்கள். ஆனால் ஃப்ளைட்டை வெளியிலேருந்து பார்க்க அவ்வளவு ஆச்சரியம்டா. உள்ளுக்கு இப்போ போயிட்டீங்க எப்படி இருக்கும்? வா டே, சீட்டில் டிவி போட்டிருக்காங்கடா, அழகாக இருக்கும், எல்லாமே க்ளீனாக இருக்கும், எங்களை வெல்கம் பண்ணுவாங்க, சூப்பராக இருக்கும். யாராவது பைலட்டுக்கு பக்கத்தில் இருந்திருக்கீங்களா? இது வரைக்கும் இல்லை. பைலட் இருக்கீங்களா? ஓகே, ஃபியூச்சரில் ஆண்டவர் உருவாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, நீங்கள் படத்தில் பார்த்துருக்கலாம், இல்லை ஃபோட்டோஸை பார்த்துருக்கலாம், வீடியோ பார்த்துருக்கலாம், எப்படி அவங்க ஃப்ளைட்டை ஓட்டுவாங்க. இதே மாதிரி தான் இன்றைக்கு நாங்கள் எப்படி என்றால், இன்றைக்கு இதனுடைய தலைப்பு ஹவு டு நோ காட், கடவுளை தெய்வத்தை எப்படி அறிந்து கொள்வது. இன்றைக்கு நாங்கள் எவ்வளவுக்கு நாங்கள் தெய்வத்தை அல்லாவிட்டால் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்திருக்கிறோம். புதிதாய் வந்தவர்கள் நீங்கள் குழம்ப தேவையில்லை, ஓகே, நீங்கள் லிசன் பண்ணுங்கள். நாங்கள் ஆண்டவரை எவ்வளவு அறிந்திருக்கிறோம்? தூரத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஃப்ளைட் மாதிரியா, அல்லாவிட்டா கொஞ்சம் தள்ளி நின்று 1 கிலோமீட்டர் அல்லாவிட்டால் 1 மீட்டருக்கு அல்லாவிட்டால் 500 அந்த அடிக்கு டிஸ்டன்ஸ், இந்த அளவில் நாங்கள் அந்த ஃப்ளைட்டை பார்க்குறாக்களாக இருந்திருக்கிறோமா, இல்லாவிட்டால் ஃப்ளைட்டுக்குள்ளே நாங்கள் இருந்திருக்கிறோமா, இல்லாவிட்டால் அந்த இன்ஜின் ரூமுக்குள்ளே நாங்கள் போயிருக்கிறோமா? இதே மாதிரி தான் இன்றைக்கு என்னென்னா, ஆண்டவரை மனிதர்கள் சில விதமாக அறிந்திருக்கிறார்கள், சில விதமாக அறிந்து வைத்திருக்கிறார்கள். சின்னனாக இருக்கும்போது ஒரு கதை எனக்கு ஞாபகத்துக்கு வருது, சொல்லுவார்கள் அடிக்கடி. ஒரு யானை, எத்தனை பேருக்கு யானை? எலிஃபண்ட் தெரியுமா? யானை, ஓகே. ஒரு யானை ஒன்று வருகிறதாம் காட்டில். 4 குருடர்கள் என்ன செய்கிறார்கள்? யானையை சந்திக்கிறார்கள். அந்த யானை நல்ல யானை போலோடக்க அவங்கள இடிக்கல. அப்போ ஒருத்தர் வந்து அந்த யானையுடைய அந்த கயிற்றை, அந்த யானையுடைய அந்த வாளை பிடித்து பார்க்குறார். அவருக்கு அந்த வால் பக்கம் தான் கிடைச்சிருக்கு. வாழை பிடிச்சி பார்த்து சொல்லிக்கார், ஓ யானை என்ற அது ஒரு கயிறு மாதிரி தான் இருக்கும். எப்படி இருக்கும்? ஒரு கயிறு மாதிரி தான் இருக்கும். இன்னும் ஒருவர் என்ன செய்கிறார்னா, யானையுடைய அந்த வயிற்று பகுதியை அவர் தடவி பார்க்குறார். ஓ யானை என்ற பானை மாதிரி தான் இருக்கும். எப்படி இருக்கும்? பானை மாதிரி தான் இருக்கும். இன்னும் ஒருவர் என்ன செய்கிறார், யானையுடைய காதை தடவி பார்க்குறார். காது தடவி பார்த்துட்டு அவர் சொல்லுகிறார், யானை என்பது சுலகு மாதிரி தான் இருக்கும். சுலகு தெரியுமா எத்தனை பேருக்கு? இந்த அரிசியெல்லாம் படைப்பாங்க, இந்த காலத்து ஆளுங்களுக்கு தெரியுமா தெரியல. அப்போ அவர் சொல்லுகிறார், யானை ஒரு சுலகை போன்றுதான் இருக்கும் என்று அவர் வர்ணிக்கிறார். இன்னும் ஒருவர் என்னென்றா, யானையுடைய அந்த காலை தொட்டு பார்த்துட்டு அவர் சொல்லுகிறார், யானை உலக்கை போன்றது. எது போன்றது? உலக்கை போன்றது. அப்போ யானை கயிறு போன்றது, பானை போன்றது, சுலகு போன்றது, உலக்கை போன்றது என்று சொல்லி அவர்கள் எதை தொட்டு பார்த்தார்களோ அதுதான் யானை. இன்றைக்கு நாங்கள் எத்தனை பேர் குருடர்களாக இருக்கிறோம்? இன்றைக்கு ஆண்டவரை எவ்வளவு தூரம் நாங்கள் அறிந்திருக்கிறோம்? பக்கத்தில் இருக்கிற பார்த்து கேளுங்க, நீங்கள் சேவிக்கிற ஆண்டவரை எவ்வளவு தூரம் நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க? கேட்போமா?
உங்களே நீங்கள் கேளுங்க, இல்லாட்டி யாருக்கு இல்லாட்டி. நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் அதில் கொடுத்துருக்கேன். ஒரு கிறிஸ்தவன் தேவனை பற்றி சரியான அறிவு அவனுக்கு இல்லாவிட்டால் உள்ளான இன்சைட்டும் சரி, வெளியிலையும் அதாவது அவுட்லையும் சரி, அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது. உண்மையான ஒரு தெய்வத்தை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் உள்ளுக்குள்ளேயும் உங்களுடைய வெளி வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. நம்புறீங்களா? நம்புறீங்களா? நான் ஒரு வசனத்தை இந்த நேரத்தில் நான் வாசிக்கிறேன். யோவான் 17 அதிகாரம் 3வது வசனம். யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 3வது வசனம். அதிலே யோவான் சொல்லுகிறார், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். என்னண்டா, நீங்க மெய்யான தெய்வத்தை அறிவதும் இயேசு கிறிஸ்துவை அறிவதுமே நித்திய ஜீவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவே எங்களுடைய வாழ்க்கையிலே ஜீவனை கொடுக்கிறதாக இருக்கிறது. எல்லாவிட்டால் நாங்கள் ஒரு மரித்து போன ஒரு நிலையில் இருக்கிறவர்களாக இருக்கிறோம். செத்துப்போன ஒரு கிறிஸ்தவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போம். எந்த மாற்றமும் நடக்காது. அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம், யோவான் 10வது அதிகாரம் 9வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிற பொழுது இயேசு சொல்லுகிறார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசல் என்பது நீங்க பார்த்தீங்கன்னா இந்த தொழுவம், அதாவது இந்த ஆட்டு மந்தைகள் இல்லாவிட்டால் மாட்டு மந்தைகளை அவர்கள் ஒன்றாக கூட்டி அதை ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. அதுக்கு போகிறதுக்கு ஒரு வாசல் இருக்கும், மற்ற இடமெல்லாம் சுற்றி அடைச்சிருப்பார்கள். இந்த வாசலுக்குள்ளால போனாலும் அங்கேயும் சாப்பாடு இருக்கும். வாசலை விட்டு பகலில் அவங்க வெளியில் போனாலும் மேய்ப்பன் அவர்களை சரியான இடத்துல மேய்க்கிறவனாக இருப்பான். ஹல்லேலூயா. எனவே நீங்கள் இயேசு என்கிற அந்த வாசலுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கடா, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் உள்ளும் புறமும், உங்களுடைய உள்ளான வாழ்க்கையும் சரி வெளியான வாழ்க்கையும் சரி, தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? கையை தட்டி ஆமோதிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எனவே தேவனுக்குள்ளே நீங்கள் இருக்கிற பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எனவே அவர் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த நேரத்தில் ஒரு உதாரணத்தை நான் இதில் சொல்லுகிறேன் வேதாகமத்தில் இருந்து. இந்த தகப்பன், போன முறையும் பாஸ்டர் டேவிட் தங்கராஜ் அவர்கள் சொல்லியிருந்தார், மென்ஷன் பண்ணியிருந்தார். இந்த இளைய குமாரன் மூத்த குமாரன் இந்த கதையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தகப்பன் இருக்கிறார். ஆனால் இந்த இளைய குமாரன் சொல்லுகிறார், என்னுடைய சொத்துக்களை எனக்கு தாரும், நான் என்ன செய்ய போகிறேன், வெளியில் நான் போகிறேன். ஒருவேளை அவனுக்கு பயம் இருந்திருக்கு, என்னுடைய சொத்தெல்லாம் கிடைக்குமோ, சின்ன பையன் என்று சொல்லி என்னை அடித்து கலைச்சிருவாங்களோ. நான் இதனுடைய இந்த பேக்ரவுண்டை நான் பார்க்கிற பொழுது எப்படி என்றால், எப்பொழுது ஒரு மகன் ஒரு சொத்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு அப்பா கொடுப்பாரண்டா, அவர் கடைசி சாக போகிறார். அந்த செத்த பிறகு கொடுக்கப்படும், அல்லாவிட்டால் சாக போகிற அந்த நிலையில தான் என்ன செய்வார்கள், அந்த சொத்தை என்ன செய்வார்கள், கொடுப்பார்கள். சொத்து ஆசையாக இல்லை உங்களுக்கு? இந்த சொத்துக்கு பாருங்க, எவ்வளவு சண்டை, எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு கொலைகள் நடக்கிறது. இந்த யூத கலாச்சாரத்தில் என்னண்டா, எப்பொழுது சொத்து கேட்கப்படுமெண்டா, அப்பா செத்துட்டாரு, அல்லாவிட்டால் அப்பா சாக போறாரு. ஆனால் இந்த அப்பாவுடைய மனநிலை எப்படி இருக்கும்? சொத்து கேட்கறது நீ செத்துப்போ என்ற மாதிரி தான் அதோடைய மீனிங். ஆனால் இந்த ரெண்டு மகனை நாங்கள் பார்க்கும்போது இவர்கள் இருவருமே அப்பாவை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. யாரை புரிந்து கொள்ளல? அப்பாவுடைய அந்த இருதயத்தை புரிந்து கொள்ளவில்லை. இவன் இவ்வளவு சொத்துக்களை எடுத்துக்கொண்டு அவன் துன்மார்க்கமாய் போய் எல்லாத்தையும் செலவழித்து அவன் ஊதாரியாக தெரிந்தான். உள்ளுக்குள்ளே அப்பாவோடு இருக்கிற மகன் என்ன செய்தாருண்டா, அப்பாவை புரிஞ்சு கொள்ளல. எல்லா சொத்து இருக்குது, அப்பா இருக்கிறாரு, ஆனால் சரியான ரிலேஷன்ஷிப் இல்லை, சரியான உறவு இல்லை. இன்றைக்கு ஆண்டவரோடு சரியான உறவு இல்லாவிட்டால் என்ன நடக்குமெண்டா, ஒன்று வெளியில் உடைச்சிக்கிட்டு போவோம், இல்லாவிட்டால் உள்ளுக்குள்ளே இருந்தே எந்த மாற்றமும் இல்லாமல் இருப்போம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விஷயம், அந்த வெளியில் போன மகன் அவர் மாற்றமடைந்து அவர் என்ன செய்கிறார்,
வருகிறார். அந்த தவிடை தின்னுகிற பொழுது அவருக்கு தெரிகிறது, அறிவு வருகிறது. ஓ, என்னுடைய தகப்பன் வீட்டில் வேலைக்காரருக்கு இவ்வளவு சாப்பாடு இருக்குமா இருந்தால் நான் அவருடைய சொந்த பிள்ளை, எனக்கு எவ்வளவு சாப்பாடு இருக்கும் என்று சொல்லி அவன் வருகிறான். அதுதான் தகப்பன். ஹல்லேலூயா. அதுதான் அப்பா. எல்லாத்தையும் வாங்கிட்டு அவமானப்படுத்திட்டு நான் செத்து போயிடலாம் என்ற அந்த நிலைக்கு அவன் என்னை தள்ளிட்டு போயிட்டான். ஆனால் திரும்பி வருகிற பொழுதும் ஏற்றுக்கொள்ளுகிறவர் தான் அந்த நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. இதுதான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இவர்தான் இயேசு கிறிஸ்து. அவருடைய அன்பு விலையேற பெற்றது. அந்த கல்லுகளை கொண்டு வந்து அந்த கையும் மெய்யுமாக பிடிப்பட்ட அந்த விபச்சாரத்தில் பிடிப்பட்ட அந்த பெண்ணை கொண்டு வந்து வைக்கிறார்கள். இயேசு அந்த தகப்பன் உள்ளம் அவருக்கு. ஓ, என்னுடைய பிள்ளை, இது என்னுடைய மகள், ஓ, நான் சம்பாதித்த மகள். அவர்கள் கல்லெறிந்து கொலை செய்ய போகிறார்கள். எல்லாரும் ரெடியா நிற்கிறாங்க. ஆனா இயேசு அவர்களை போக பண்ணினார். அவருடைய வார்த்தையினால அவர் கேட்கிறார், உன்னை யாரும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா? இல்லை ஆண்டவரே, இல்லையப்பா, யாரும் என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை. அவர் சொல்லுகிறார், நான் உன்னை தீர்க்க மாட்டேன், நீ போ, இனி பாவம் செய்யாதே. இதுதான் அவருடைய அந்த அன்பு. இதுதான் அவருக்குள்ள இருக்கிற அந்த அன்பு. இன்றைக்கு நாங்க பார்க்கலாம், இன்றைக்கு சாதாரணமாக உங்களுடைய அப்பாவை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அதற்கு முதல்ல எனக்கு இந்த நாட்டுடைய பிரதமர் யாரு? அன்வார் அவர்களை எனக்கு தெரியும், நல்லா தெரியும் அவரை. ஆனா என்ன பரிதாபம் என்றா, அவருக்கு என்ன தெரியாது. அவருக்கு என்ன தெரியாது, ஆனா அவர் எனக்கு நல்லா தெரியும். யோசிச்சு பாருங்க, அனுவரும் நானும் இப்படி நல்ல க்ளோஸ். அவர் எனக்கு தெரியும், அவருக்கும் என்ன தெரியும். எப்படி இருக்கு? ஆனால் இந்த சாதாரண ஒரு நாட்டிற்கே இந்த ரொனால்ட் ட்ரம்ப் போன முறை வந்தார், இந்த வாரம் போன வாரம் லாஸ்ட் வீக், எவ்வளவு ஆட்டம் கொண்டாட்டமா, எவ்வளவு செலவு, அந்த செக்யூரிட்டி, இது அந்த ரோட்டை பிளாக் பண்ணணும், இந்த ரோட்டை பிளாக் பண்ணணும்னு சொல்லி நிறைய அநியாயங்க. ஆனால் ஒரு மனிதனுக்காக அவர் ஒரு வல்லரசு நாட்டுடைய ஒரு பிரசிடென்ட், இந்த நாட்டுடைய ஒரு பிரைம் மினிஸ்டர், இவர்களை நாங்கள் எவ்வளவு தூக்கி வைக்கிறோம். ஆனால் இந்த அண்ட சராசரங்களை உண்டாக்கின தெய்வம் என்னண்டா, உங்களை அவருக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. புரியுதா? உங்களை அவருக்கு தெரியுதா? இந்த ஒரு இந்தியாவில் ஒரு மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு பையன், அவர் ஒரு பாடல் ஒன்று பாடினார். என்ன பாட்டுண்டா, என் தாய் உருவாகும் முன்னே என்ன செய்தாரா? என் கருவை உன் கண்கள் கண்டது. அம்மா உருவாகவே இல்லை, ஆனா என்ன ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? என்னுடைய பெயர் உருவாகுவதற்கு முன்பதாகவே இவர்தான் காந்தன், இவர்தான் டாக்டர் குமார், இவர்தான் வினோத் என்று சொல்லி ஆண்டவர் பெயர்களை அவர் சொல்லி அழைக்கிறாராம். இதை தாவீது நல்ல அழகாக சொல்லுகிறார். என்னென்று சொல்லுகிறார்டா, சங்கீதம் 139 அதிகாரம் 16 வசனத்தில் அவர் சொல்லுகிறார், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தையும் அவைகள் உருவேற்றப்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்க. ஓ, டெலிவரி டேட்டை கூட ஆண்டவர் என்ன செய்யறாராம்? எழுதி வச்சிருக்கிறார். இது சும்மா பம்மாத்தை விடாதன்ற மாதிரி இருக்கு உங்களை பார்க்க. புரியுதா? இருக்கீங்களா? தூக்கம் போகுதா? தூங்குறீங்களா யாராவது? ஓகே, வெரி குட். என்னண்டா, ஆண்டவர் எங்களுடைய நிகங்கள், எங்களுடைய இந்த சின்ன எங்களுடைய உறுப்பு கூட உருவாகுவதற்கு முன்பதாகவே எங்களுடைய
தாய் தகப்பனை அறிவதற்கு முன்பதாகவே, அவர்கள் உருவாகுவதற்கு முன்பதாகவே தேவன் எங்களை தெரிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இதே காரியத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய அப்பாவை எத்தனை பேர் நீங்கள் அறிஞ்சிருக்கு? ஓகே, உங்களுடைய அப்பாவை எத்தனை பேர் அறிஞ்சிருக்கிறீங்க? பக்கத்தில் இருக்கிறாங்களா? யார் வந்திருக்கிறாங்களா? அப்பா, உங்களுடைய அப்பாவை எவ்வளவு தூரம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்? உங்களுடைய அப்பாவை, சொந்த அப்பா, எங்களுடைய ஆவிக்குரிய அல்லாவிட்டால் எங்களை படைத்த எங்களுடைய தெய்வம், அதை விட ஆண்டவர் இந்த உலகத்திலே நாங்கள் வருவதற்கு ஒரு அப்பாவை எங்களை கொடுத்திருப்பார். அவரை பற்றி நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்களா? சீனாவிலே என்ன செய்வார்களாம், அந்த ஸ்கூலில் படிக்கிற அந்த பிள்ளைகளை என்ன செய்வார்களாம், அவர்களை கொண்டு போய் அவங்களோட அப்பா எவ்வளவு கஷ்டப்படுகிறார் என்று சொல்லி அவங்களோட அப்பாவுக்கு தெரியாமல் என்ன செய்வார்களாம், தூரத்தில் வச்சு காட்டுவாங்களாம். அந்த பிள்ளைகள் ஓ என்று கத்துவார்களாம். என்னென்னா, அல்லூரில் அவர்கள் வேலை செய்வார்கள். வெயில், பசி, தாகம். சிலர் அந்த சீமெந்து மூட்டைகளை தூக்கிட்டு 2-3 மூட்டைன்னு தூக்கிட்டு அவர்கள் முடியாமல் அவர்கள் நடந்து போவார்கள். சிலர் வெயிலில் இந்த ரோட்டு வேலை செய்வார்கள், தார் ஊற்றுவார்கள். இப்படி சிலர் காயப்படுகிறதையெல்லாம் இந்த பிள்ளைகள் பார்த்து ஓ என்று கத்துவார்களாம். அப்பொழுது அந்த ஆசிரியர்கள் சொல்லுவார்களாம், உன்னுடைய அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாரு பாரு, நீ என்ன செய்யணும், உனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக் கொள்ளணும், நீ நல்லா படிக்கணும். இன்றைக்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். நாங்கள் நினைக்கிறோம் அப்பா அம்மாவுக்கு இந்த வயிற்று வலி வராது, தலை இடிக்காது, பல்லு வலி வராது என்ற இந்த கற்பனையிலேயே நாங்கள் வளர்ந்துக்கிட்டு போவோம். ஆனால் அவர்களுக்கும் நிறைய ஏக்கங்கள் இருக்கும். பிள்ளைகள் நீங்கள் கவனிங்க, பெற்றோருக்கு ஏக்கம் இருக்கும். ஒருவர் சொன்னார், எனக்கு ஒரு அம்மா எனக்கு ஒரு கேக் கொண்டு கிடைச்சது. வீட்டுக்கு ஒருவர் விருந்தாடி வந்தார், அவர் ஒரு கேக் கொண்டு, சின்ன கேக், சாப்பிடுகிறப்ப நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. ஆனால் நான் அதை எடுக்கிற பொழுது என்னுடைய பிள்ளையுடைய ஞாபகம் வருகிறது. அவள் ஸ்கூல் போயிருக்கிறா, அவங்க வந்தோடனே நான் அவளோட சேர்ந்து நான் சாப்பிடுவேன். ஆனால் வந்தோடனே அந்த பிள்ளை எடுத்து தமாக்குன்னு வாயில் போட்டு அம்மா பார்த்துக்கிட்டுங்க டேய். ஆனால் தன்னை தியாகம் செய்து இன்றைக்கு வளர்க்கிறார்கள், தங்களை தியாகம் செய்து வளர்க்கிறார்கள். ஆனால் அவர்களை எவ்வளவு தூரம் இன்றைக்கு பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் எவ்வளவு அறிந்திருக்கிறோம், எவ்வளவு அறிந்திருக்கிறோம். ஒரு பேச்சாளர் சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறார், பிள்ளைக்கு 5 வயதாக இருக்கும் பொழுது அந்த பிள்ளை சொல்லுகிறது, வாவ், இந்த வேர்ல்டுல வெரி ஸ்ட்ராங்கானவர், பெஸ்டான டேட் என்றா எங்களுடைய அப்பா தான். யாரு அப்பா? எத்தனை வயது? 5 வயதுல சொல்றார், வாவ், எங்களுடைய அப்பான்ற ஸ்மார்ட் தெரியுமா அவர். அதே அந்த பிள்ளைக்கு, அந்த மகனுக்கு 12 வயது வருகிற பொழுது அவன் சொல்லுகிறான், நத்திங், என்னுடைய டேட்டுக்கு ஒன்றுமே தெரியாது, லூசு, பைத்தியம். அவன் சொல்லுகிறான், இவர் எல்லாமே இவருக்கு தெரியாது, தெரியும் ஆனால் எல்லாம் தெரியாது. அவன் சொல்லுவான், என்னுடைய முதலாவது எதிரியே யாரு? என்னுடைய அப்பா தான். எத்தனை வயது? 12 வயதாக இருக்கும்பொழுது சொல்லுவானாம். ஆனால் அதே மகன் சொல்லுவான், 25 வயதாக இருக்கிற பொழுது அவன் சொல்லுகிறானாம், அவருடைய அம்மாவிட்ட சொல்கிறானாம், அம்மா அப்பாவை கொஞ்சம் வாயை மூடிட்டு பேசாமல் இருக்க சொல்லுங்க. அம்மாவையும் சிலர் சொல்கிறாங்க, இப்படி வாயை பொத்திட்டு பேசாமல் இரு. அதே மகன் சொல்லுகிறார் அம்மாட்ட, அம்மா எப்படி அம்மா இவரெல்லாம் நீ கல்யாணம் கட்டியிருக்கிற, பேசாமல் டிவோர்ஸ் கொடுத்துருமா. எத்தனை வயது? 25-30 வயதாக இருக்கும் பொழுது. ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், என்னுடைய அப்பா மாதிரி பெஸ்டான அப்பா இந்த உலகத்தில் இல்லை. எனக்கு ஒரு பிள்ளை வந்த பிறகுதான் எனக்கு தெரிகிறது என்னுடைய அப்பா எப்படி எங்களை வளர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே இந்த அறிவு எப்பொழுது வருகுதுண்டா, 5 வயசில் பெஸ்ட்ன்னு சொன்னவங்க 35-40 வயசில் தான் அறிவு வருகிறது. எப்பொழுது? தவிட்டை தின்கிற பொழுது. யாருக்கு? இளையகுமாரனுக்கு. நம்முடைய அப்பா பெஸ்ட் அப்பா,
எவ்வளவு கஷ்டத்தில் உங்களை பெற்று வளர்த்து அந்த வேலை இந்த வேலை ஓவர் டைம் அந்த டைம் என்று சொல்லி அவர்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் இதே போல தான் நம்முடைய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான். இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இயேசுவை எப்படி நாங்கள் பார்க்கிறோம், அல்லவர் அந்த தெய்வத்தை நாங்கள் எப்படி பார்க்கிறோம்? ஒரு கடவுளாக நீங்கள் பார்க்குறீங்களா? எஸ், அவர் கடவுள். உலகத்தில் இருக்கிற எத்தனையோ கடவுள்களே அவரும் ஒரு கடவுள். அல்லாவிட்டால் அவரை ஒரு சிருஷ்டிகராக பார்க்கிறோம். எல்லாத்தையும் படைச்சிருக்கார். வானம் பூமி அண்ட சராசரங்கள் மனிதர்கள் இவர்கள் எல்லாம் படைச்சிருக்கார். அவர் படைச்சிருக்கார் என்றால் அவர் கடவுள். அதே மாதிரி பார்க்கிறோம், அவர் எஜமானாக பார்க்கிறோமா? அவர் ஒரு எஜமானன், எங்களோட பொஸ்ஸாக நாங்கள் ஆண்டவரை பார்க்குறோமா? அதே மாதிரி அவர் ஒரு மீட்பர், ஒரு ரெடிமர், ஒரு சேவியர், அதாவது ரட்சகர், ஷெப்பர்ட், ஒரு மேய்ப்பனாக நாங்கள் ஆண்டவரை பார்க்கிறோமா? அல்லாவிட்டால் ஒரு ஃப்ரெண்டாக நாங்கள் பார்க்குறோமா? அல்லாவிட்டால் எங்களுடைய ஃபாதராக நாங்கள் அவரை பார்க்குறோமா? எங்களுடைய அப்பா. ஆனால் இன்றைக்கு அந்த 4 குருடர்கள் போல நாங்கள் ஏதோ ஒன்றை வச்சுக்கொண்டு, ஆகார் சொல்லுகிறார் என்னை காண்கிற தேவன், அவ்வளவுதான் ஆகாருக்கு தெரியும், என்னை காண்கிற தேவன். அன்னாள் சொல்லுகிறாள், தேவன் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார், ஆண்டவர் எனக்கு அடைத்த கற்பத்தை திறந்து விட்டார், அவ்வளவுதான் தெரியும் அன்னாள். ஆனால் இன்றைக்கு நானும் நீங்களும் அறிந்திருக்க முடியும், அவர் எல்லாமே அவராக இருக்கிறார். எல்லா தகமையும் எல்லா தன்மையும் உடையவராக அவர் இருக்கிற ஒரு தெய்வத்தை நானும் நீங்களும் சேவிக்கிறோம், ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க அவருக்கு ஒரு கை தொடர்ந்து கொடுப்போமா? நம்முடைய தேவனுக்கு, நம்மை ரட்சித்தவருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா எல்லா தன்மையும் உடைய ஒரு நல்ல தகப்பனாக, தாயாக, நண்பனாக, நல்ல ஒரு தலைவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களை நடத்துகிறவர், கைட் பண்ணுகிறவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு எப்படிப்பட்டவர்? மன்னிக்கிறவர், சுயநலமற்றவர், அன்புள்ளவர், தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். அது மாத்திரமல்ல, அவர் சத்தியத்திற்கு உண்மையான சாட்சியாக இருந்தார். அது மட்டுமல்ல, தன்னை வெறுத்து பிறருக்கு சேவை செய்தார். அவமானத்தையும் நிந்தையும் தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டார். பாவத்தை தைரியமாக எதிர்த்தார். நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். இன்றைக்கு இந்த யூடியூப்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் அடிப்பார், அவர் கொல்ல போகிறார், எப்ப பார்த்தாலும் அதே தான் சொல்லிக்கிறாங்க. இன்னும் ஒரு சாரா இருக்காங்க, அவர் அன்புள்ளவர், அவர் அரவணைப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார். இதே. ஆனால் நம்முடைய அப்பா அம்மாவை நாங்கள் பார்த்தா அவங்க எங்களை சந்தோஷப்படுத்தினாங்க, நாங்கள் தப்பு செய்யும் போது தண்டிச்சாங்க, வியாதியாக இருந்துட்டா இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக அவங்க கவனிச்சாங்க, நல்ல படிப்பு எடிவிகேட் கொடுத்தாங்க, நல்ல பழக்க வழங்களை கற்றுக் கொடுத்தாங்க. இன்றைக்கு கிறிஸ்தவம் எப்படி என்றால் ஏதோ ஒன்றை சார்ந்து கொண்டு போகிறது. இன்றைக்கு கிறிஸ்தவம் யூடியூப்ல தான் போய்கிட்டு இருக்கு, அதில் தான் அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு சாங் எப்போ வெளியிடுவாங்க, எத்தனை வியூவர்ஸ் எங்களுக்கு கிடைக்கும், அதுக்கேற்ற மாதிரி எப்படி இதை நாங்கள் ஷூட் பண்ணணும், எப்படி பேசணும், நடிப்பு. ஆனால் இயேசு ரியல் லைஃப், உண்மையானவர், அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். எனவே அந்த தெய்வத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நான் வேகமாக போகிறேன். எப்படிப்பட்ட இந்த தேவனை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அறிஞ்சு கொண்டீங்கடா, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்காங்களா பார்த்து சொல்லுங்க. ஒருவேளை நீங்கள் வியாதியோடு இருக்கலாம், பிரச்சனையோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம், துன்பத்தோடு இருக்கலாம், உபத்திரவத்தோடு இருக்கலாம், ஆனால் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை விட்டு அவர் விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. தேவன் இது எல்லாத்தையும் ஏதோ ஒரு காரியத்திற்காக அனுமதிக்கிறார். கடந்த நாட்களிலே முதல்
கடந்த நான் நினைக்கிறேன் 2 வாரத்துக்கு முதல்ல எங்களுடைய மகள் ஹாஸ்பிட்டலில் அதாவது சன்வேல நாங்கள் அட்மிட் பண்ணியிருந்தோம். போன உடனே என்ன செஞ்சாங்க, ஓகே ஆளுக்கு நாங்கள் ரத்தம் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஏற்றுறாங்க. ஐயோ இப்படி போட்டு குத்துறாங்களே. அப்போ டாக்டர் சொன்னேன், என்ன டாக்டர் இப்படி செய்கிறாங்க, சித்திரவதை பண்ணுறாங்க. இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இது எடுக்கிறது நல்லது. ஏன்டா அதில் என்ன வைரஸ் இருக்குன்னு தெரியணும், அதை கண்டுபிடிக்கணும். குளுக்கோஸ் தண்ணி ஏற்றணும். அதுக்கு பிறகுதான் அவங்க சுகமாகினாங்க. ஆனால் எங்களுக்கு வேதனையாக இருக்கும். ஆண்டவரும் சில நேரங்களை கடினமான பாதையில் எங்களை கொண்டு போகிறார், நெருக்கமான பாதைகளிலே கொண்டு போகிறார். நான் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இந்த காரியத்தை வாசித்துக் கொண்டிருக்கிற பொழுது அவர்களுடைய கையும் காலும் கட்டப்பட்டிருந்தது, கட்டப்பட்டிருக்கிறது கையும் காலும். அவர்கள் இப்படி விழுந்து கிடக்கிறார்கள். யாருமே அவுட்டு விட மாட்டாங்க. தூக்கி போடுங்கடா நெருப்புல போட்டோன்னே பட்டுண்டு எல்லா கயிறும் அறந்து போயிட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே ஒருவேளை உங்களுக்கு நெருப்பு வருதண்டா, ஒரு உபத்திரவம் வருதண்டா, தேவன் உங்களை கவிழ்க்கிறார். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்தை தேவன் கற்றுக் கொடுக்கிறார், ஏதோ ஒரு விஷயத்தை உங்கள் மூலமாக தேவன் உருவாக்க போகிறார். ஹல்லேலூயா. எனவே நாங்கள் இன்றைக்கு என்ன செய்கிறோம், இந்த எக்ஸாமை பார்த்து நாங்கள் பயப்படுகிறோம். எங்களுக்கு டெஸ்ட் தேவையில்லை, எங்களுக்கு இந்த கடினமான பாடங்கள் தேவையில்லை. எங்களுக்கு இலகுவாக இருக்கணும். எங்களுக்கு வருத்தம் வரக்கூடாது, பாரம் இருக்கக்கூடாது, உபத்திரவம் இருக்கக்கூடாது, அக்கினி சூளை இருக்கக்கூடாது, தெருப்பு இருக்கக்கூடாது, சிங்கக்கபி இருக்கக்கூடாது, செங்கடல் இருக்கக்கூடாது. இப்படியே இருந்தோம்னா அந்த பிள்ளை எப்படி ஆயிரும், நோஞ்சான் பிள்ளை ஆயிரும். என்ன பிள்ளை, அது அப்படியே சாப்பிடுங்க. சிலர் பாருங்க இந்த ஆமை மாதிரி எழும்பி வலிக்கிடுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இந்த காலத்திலே தேவன் எங்களை சிட்சிக்கிறார். சில நேரம் எங்களை தேவன் பயிற்றுவிக்கிறார், சில நேரம் எங்களுக்கு தேவன் அன்பான காரியத்தை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். எனவே நாங்கள் முதலாவது பார்க்க போகிற அந்த ஸ்லைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனை அறிந்து கொள்வது எப்படி என்று நான் 3 விஷயத்தை இதில் நான் கொடுத்துருக்கிறேன். முதலாவது வேதாகமம். முதலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படி தேவனை அறிந்து கொள்ளலாம்டா இந்த ஸ்கிரிப்சர். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரியேஷன், தேவனுடைய சிருஷ்டிப்புகளை நாங்கள் பார்க்கிற பொழுது அவரை அறிந்து கொள்ள முடியும். மூன்றாவது ஹியூமன், அதாவது மனிதர்களாகி எங்களை நாங்கள் பார்த்தாலே தெரியும் தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி எங்களை டிசைன் பண்ணியிருக்கிறார். முதலாவது வேதாகம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேதாகம் என்னவென்று நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனிடத்தில் இருந்து வந்து அன்பின் கடிதம், லவ் லெட்டர். எப்படி இருக்கும் ஒரு இந்த காலங்களில் லவ் லெட்டர் இல்லை, வாட்ஸ்அப், வைபர், அது இதுன்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்னு சொல்லி இதுகளில் போகிறதுனால அதுன்ற இன்ட்ரெஸ்ட் தெரியலை. ஆனால் ஒரு காலம் இருந்தது, ஒரு லெட்டர் அங்கே சொருவிட்டு போயிடுவாங்க. அது கிடைச்சதுண்டா அப்பா அவருடைய கால் கீழே நிற்காது. ஐயோ அங்கே போய் 4 பேருக்கு அதை பற்றி சொல்லி. இன்றைக்கு என்ன பரிதாபம்டா, இந்த கடிதங்கள் அனுப்புறது, லெட்டரில் உறவுகளுக்கு கடிதம் அனுப்புறது, இந்த ரேடியோ பாவிக்கிறது, இந்த டார்ச் லைட், இதெல்லாம் இந்த ஜெனரேஷனுக்கு இல்லாமல் போயிடுச்சு. எல்லாட்டி காலையில் எழுப்பினு ஒரு பாட்டை போட்டுருவாங்க, செய்தியை கேட்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதாகமம் ஆண்டவர் எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கார். இதை நாங்கள் ஆய்வு செய்யணும், ஆராய்ச்சி படிக்கணும். அந்த பட்டணத்தார், எந்த பட்டணத்தார்? அப்போஸ்தலரிலே சொல்லியிருக்கிறதானு அத்தனையா, தெசலோனிக்கேயா, அந்த பட்டணத்தார் மனவாஞ்சையோடு என்ன செய்தார்கள், ஆராய்ந்தார்கள். அதனால் அவர்கள் என்ன சொன்னார்கள், நற்குலசாலிகள் ஆனார்கள். அவர்களுக்குள்ளே நல்ல குணங்கள் அவர்களுக்குள்ளே வந்தது. எனவே தேவன் எங்களுக்காக எழுதி கொடுத்திருக்கார். எத்தனை பேர்ட்ட பைபிள் இருக்குது? உண்மையாக சொல்லுங்கள், பைபிள் இருக்குது, வீட்டில் இருக்குது என்று சொல்கிறவங்க. வேதாகமம் இது எழுதுறதுக்கு எவ்வளவோ காலங்கள் சென்றிருக்கும். எத்தனையோ ஆசிரியர்கள், 42 ஆசிரியர்கள். நான் நினைக்கிறேன் 1500 வருஷங்கள்
இதை தமிழிலே மொழிபெயர்க்கிறதுக்காக எத்தனையோ பேர் பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இன்னும் ஒரு முறை கூட வேதாகமும் மொழிபெயர்க்கப்படாத தேசங்கள் இருக்கிறது. வேதாகமும் மொழிபெயர்க்கப்படாத நாடுகள் இருக்கிறது, தீவுகள் இருக்கிறது. ஆனால் தேவன் எங்களுடைய கைகளை கொடுத்திருக்கிறார். இதை இன்றைக்கு எத்தனை பேர் நாங்கள் வாசிக்கிறோம்? ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் விடுதலை இல்லாமல் இருக்கிறது, சுகம் இல்லாமல் இருக்கிறது, நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். ஆனால் அந்த காலத்தில் பிரச்சனைகளை சந்தித்தார்கள், ஆனால் சந்தோஷத்தோடு அதை கடந்து போனார்கள். ஆண்டவர் அவர்கள் மூலமாக நிறைய அற்புதங்களை, அடையாளங்களை, காரியங்களை செய்தார். அந்த வேதம் அவர்களுக்குள்ளே இருந்தது. வேதம் சொல்லுகிறது, நீ என்னுடைய வேதத்தை மறந்தாயானால் உன்னுடைய பிள்ளைகளை நான் மறந்து விடுவேன். நாங்கள் சின்னனா இருக்கும் பொழுது இந்த ரேடியோவில் ஆத்மீய யாத்திரை கேள்விப்பட்டீங்களா? விஸ்வவாணி ஆத்மீய யாத்திரை, இந்த பிரசங்கங்களை காலையில் எங்கள் அம்மா திறந்து விடுவாங்க. நாங்கள்லாம் தூங்குவோம், நல்லா இழுத்து போட்டு தூங்குவோம். ஆனால் அதனுடைய சத்தம் எங்களுடைய காதுகளில் வரும். அவங்க போட்டுட்டு அவங்க கேட்டுக்கிட்டு அவங்களோட வேலையை செய்வாங்க காலையில் 5 மணிக்கு. ஆனால் இந்த வசனங்கள், அதை விட இந்த வசனத்தை அவர்கள் பாடமாக்க சொல்லுவார்கள். நாங்கள் சண்டே ஸ்கூலுக்கு போகிற பொழுது வசனம் பாடமாக்கணும், இல்லாட்டி எங்களுக்கு அடி, ரோத்தான் அடி. ஆனால் அவைகள் இன்றைக்கு எங்களுக்கு கை கொடுக்கிறது, எங்களை நடத்துகிறது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதாகமம் தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்தார், எல்லாமே எழுதி கொடுத்திருக்கிறார். இதனால் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு எது இன்றைக்கு போதிக்குதுண்டா, இன்றைக்கு யூடியூப்பும் ஃபேஸ்புக் இதுகள் என்ன செய்யுது, நிறைய ராங்கான டாக்ட்ரினை போதிக்கிறது. ஆனால் தேவன் எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாசிக்க வேண்டும். 2வது கிரியேஷன். தேவன் இந்த சிருஷ்டிப்புகளை படைத்திருக்கிறார். இந்த சிருஷ்டிப்புகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா மரம், செடி, கொடி, பூக்கள், பறவைகள், மிருகங்கள், நதிகள், கடல், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இவைகள் எல்லாவற்றையும் தேவன் எப்படி படைத்திருக்கிறார். அவர் எவ்வளவு பெரிய தெய்வமாக இருப்பார். அவருடைய அறிவு எப்படி இருந்தது. மனிதன், எங்களுடைய உடலிலே எத்தனை விதமான உறுப்புகள் இருக்கிறது, அவைகள் எப்படி வேலை செய்கிறது சொல்லுகிறார்கள். எத்தனை கம்ப்யூட்டர், எத்தனை ஸ்மார்ட் போன் வந்தாலும் நம்முடைய மூளை மாதிரி வராது. ஒரு இடத்துல கடன் வாங்கியிருந்தா ஒரு ஆள் 500 வெள்ளி வாங்கிட்டாருண்டா, அங்கே ஒரு 500 மீட்டருக்கு முன்னுக்கு அவர் வருகிறாருண்டா உடனே மைண்ட் சொல்லுகிறது, ஓ கடன் வாங்கினவன் அந்த நீ காசு கொடுக்கணும். ஒளியிறோம். அது எப்படி நடக்குதுன்னு தெரியல. ஆனால் அது ஒரு சொப்பையாராக எழுதணும்னா நிறைய எக்கச்சக்கமான காரியம் வேணும். ஆனால் தேவன் ஒவ்வொரு விஷயத்தையும், முந்தின நாள் என்ன சாப்பிட்டீங்க, அது எங்களுக்கு தேவையில்லாது, அதை டெலீட் பண்ணுகிறது மூளை. ஆனால் இன்னொருவருக்கு எவ்வளவு நீங்கள் கடன் கொடுத்தீங்க, ஒரு ஆள் உங்களை பற்றி குறை சொன்ன பொழுது அந்த என்ன சொன்னார்கள், இதெல்லாம் எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. ஆண்டவர் அப்படி கிரியேட் பண்ணியிருக்கிறார். எனவே தேவன் எவ்வளவு ஞானம் உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர். எனவே வேதாகமத்தை வாசியுங்கள், சிருஷ்டிப்புகளை பாருங்கள். சும்மா போய் வாக்கிங் போகிற பொழுது பாருங்கள், ஆண்டவர் எவ்வளவு படைச்சிருக்கார். அந்த சூரியன் எவ்வளவு அழகாக அந்த மாலை பொழுதில் இருக்கிறது. நதிகள், பறவைகள், இவைகள் எல்லாத்தையும் தேவன் படைச்சிருக்கிறார். எனவே ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள், ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். அதே மாதிரி எங்களை தேவன் படைச்சிருக்கிறார். எனவே இன்றைக்கு டயாலிஸ் செய்கிறதுக்கு எவ்வளவு மாதத்துக்கு எவ்வளவு முடிகிறது ஒரு ஆளுக்கு. ஆனால் சும்மா ஃப்ரீயாக ஆண்டவர் எல்லாம் எங்களுடைய கிட்னியை சரியாக ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறார். எனவே இது எல்லாமே தேவனாலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை. எனவே தேவனை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள முடியும் இதன் மூலமாக. 2வது நீங்கள் பார்க்கலாம் அடுத்த ஸ்லைடில், தேவனுடனான உறவை எவ்வாறு நாங்கள் கட்டி எழுப்ப முடியும். இன்றைக்கு தேவனோடு இருக்கிறான் இந்த உறவை நாங்கள் கட்டி எழுப்புவது மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கு எங்களுடைய ஒரே வீட்டில் இருந்து கொண்டு பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் சரியான உறவு இல்லாவிட்டால் எப்படி இருக்கும், கணவன் மனைவிக்கு இடையில சரியான உறவு இல்லாவிட்டால் எப்படி இருக்கும் ஒரு வீட்டில் இருந்து. ஆனால் இன்றைக்கு ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் இடையிலே அந்த உறவு இல்லாவிட்டால் எப்படி இருக்கும். இந்த உறவை நாங்கள் எப்படி நாங்கள் வளர்க்கலாம் என்று பார்த்தீங்கன்னா, நான் முதல் சொன்ன மாதிரி எப்படி என்றால் நாங்கள் வேதத்தை இன்றைக்கு தியானிக்க வேண்டும். சொல்லுவோமா? வேதத்தை தியானிக்க வேண்டும். எப்படி தியானிப்பது? மெடிடேட் பண்ணணும். எப்படி?
ஒரு வசனத்தை எடுத்து, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். கர்த்தர் யாருடைய மேய்ப்பர்? அதனால என்ன நடக்கிறது இல்லை? நாங்கள் இப்படி ஒவ்வொரு வசனத்தையும் நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அதை எங்களுக்குள்ளே நாங்கள் சொந்தமாக்கி அதை உச்சரித்து அறிக்கை செய்கிற பொழுது எங்களுக்குள்ளே மாற்றம் உண்டாகிறது. எனவே முதலாவது நீங்கள் தியானிங்க, வேதாகமத்தை தியானிங்க. தியானிக்கிற பொழுது உங்களுக்குள்ளே மாற்றங்களை தேவன் உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். நீங்கள் இதை வாசிக்க என்ன நடக்கும் என்றால், உங்களை அறியாமலே நீங்கள் ஒரு வேற மனிதனாக மாறிவிடுவீர்கள். பவுல் சொல்லுகிறார், இயேசுவை பின்பற்ற வேண்டுமானால் நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். ஏனென்றா இயேசு நானும் ஒன்று. எப்படி? நான் அவரோடு கூட சஞ்சரித்து, அவரோடு பேசி, அவரோடு கூட அவராகவே நான் மாறிட்டேன். எனவே அவருடைய சாயலுக்கு நாங்கள் ஒப்பாக நாங்கள் மாறணும். எப்பொழுது மாறுவோம்? நாங்கள் மெடிடேட், தியானிக்கிற பொழுது, நாங்கள் வேதத்தை நாங்கள் வாசிக்கிற பொழுது எங்களுக்குள்ளே மாற்றங்கள் உண்டாகிறது. எனவே தேவன் பெரிய காரியங்களை எங்களுக்குள்ளே அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது. யோவான் 8:32, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்றைக்கு நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா தேவன் சில காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். தூங்குறீங்களா? போரிங்காக இருக்கா? கையை உயர்த்தி காட்டுவோம். மற்ற கை ஒரு கை எழும்போமா? சேர்ந்து எல்லாரும் எழும்போம். 1 2 3. கையை கால ஒரு உதருங்க. தண்ணி எது பண்ணுவோம்? உட்கார சொல்லையில் உட்காந்துருங்க. சரி, பரவாயில்ல. ஓகே ஓகே, சிட் டவுன். ஓகே, குட் குட். என்னடா பிசாசும் விட மாட்டான். இந்த வசனம், ஜெபம், இது. ஹல்லேலூயா. எனவே நீங்கள் பார்த்தீங்கண்டா தியானிக்க வேண்டும். தியானிக்கிற பொழுது எங்களுக்குள்ளே நாங்கள் வேறொரு வித்தியாசமாக ஆளாக நாங்கள் மாறிடுவோம். ஏற்கனவே நாங்கள் ஒரு பயங்கரமான ஒரு கொலைகாரனா, பாவியா, கொள்ளையடிக்கிறவனா, கல்லனா, திருடனா தெரிஞ்சிருப்போம். ஆனால் வேதத்தை வாசிக்கிற பொழுது என்ன நடக்குமெண்டா பெரிய ஒரு மாற்றம் உண்டாகிவிடும். எனவே நிறைய பேர் இந்த ஜெயிலில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் கொலை செஞ்சுட்டு போய் ஜெயிலில் இருப்பாங்க. ஆனால் யாரோ ஒரு ஊழியக்காரன் போய் ஒரு பைபிளை கொடுத்துருவான். கொடுத்தோன்னே அவனுடைய வாழ்க்கை டோட்டலாக மாறிடும். அவனை தூக்குக்கு கொண்டு போவார்கள். அவன் சந்தோஷத்தோடு சிரிச்சுட்டு போவான். எல்லாவிட்ட காசை கொடுத்து அதை கொடுத்து பொய்யை சொல்லி ஏதோ. ஆனால் வேதத்தை வாசித்த பிற்பாடு அவனுடைய பாவத்தை அறிக்கை செய்து உண்மையை ஒத்துக்கொண்டு நிறைய பேர் மரித்திருக்கிறார்கள். மரிக்கிற பொழுது பாடலெல்லாம் பாடியிருக்கிறாங்க இயேசுவை பற்றி. எப்படி என்றால், ஒருவன் வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கிற பொழுது அவனுக்குள்ளே மாற்றங்களை தேவன் உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். நீங்கள் லூக்கா 8வது அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனம் வாசிக்க முடியுமா? லூக்கா 8:21-22. Luke chapter 8, 21-22. அதற்கு அவர், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறீர்கள் என்றார். பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோடே கூட படவில் ஏறி. ஓகே, போதும். நீங்க பாத்தீங்கன்னா இயேசு ஒரு நாள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கார். காரசாரமா போய் கொண்டிருக்கு பிரசங்கம். 11வது அதிகாரத்தில் அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார். 12வது அதிகாரம் போகிறது இல்லை, 8வது, லூக்கா 7வது அதிகாரத்திலே ஸ்டார்ட் பண்ணிட்டார். 8வது அதிகாரத்துக்கு போகிற பொழுது இயேசுடைய அம்மாவும் அவருடைய சகோதரர்களும் வந்து இயேசுவை, அவரை கூப்பிடுங்க, சும்மா சொன்ன இயேசு அப்படி கூப்பிட்றாங்க, அவரை கூப்பிடுங்க, அவர் பிஸியாக பேசிக்கிட்டு இருக்க பிரசங்கம். ஆனால் அவரை கூப்பிடுங்க. ஏண்டா, நான் அவருடைய அம்மா. யாரு? நான் அவருடைய அம்மா மரியாள். சகோதரர்கள் நாங்கள் வந்திருக்கிறோம், அவரை மீட் பண்ணணும், இன்றைக்கு நாங்கள் டின்னருக்கு போகணும். இயேசு சொல்லுகிறார், நோ, என்னுடைய வசனத்தை கேட்கிறவர்கள் எனக்கு தாயும் சகோதரர்களுமா இருக்கிறார்கள். இன்றைக்கு ஜோதிச்சு பாருங்க, நீங்கள் இயேசுவுக்கு தாயும் சகோதரருமா இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நான் முதல் சொன்ன மாதிரி அனுவருக்கு நாங்கள் சொந்தக்காரராக இருந்தால் நாங்கள் எப்படி இருக்கீங்க? இயேசு சொல்லுகிறார், நீங்கள் அவருடைய வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிச்சிங்கடா, பிசாசால உங்களை கை வைக்க முடியாது. ஹல்லேலூயா.
எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், 1000 பேர் விழுந்தாலும், 10,000 பேர் உங்களை சேதப்படுத்தினாலும் நீங்கள் அசைக்கப்பட மாட்டீர்கள். எப்பொழுது? எப்பொழுது? வசனத்தை நாங்கள் வாசித்து அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிற பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் மாற்றத்தை ஏற்படுத்துவார். ரெண்டாவது, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லைடில் நான் போட்டிருக்கேன், ஜெபம். நாங்கள் ஜெபம் என்பது என்னென்று பார்த்தீங்கன்னா, ஜெபத்தின் மூலம் இயேசுவோடு நாங்கள் இந்த காலத்தை நாங்கள் பேச வேண்டும். அவரோடு நாங்கள் பேசுகிற பொழுது எங்களுடைய சந்தோஷம், எங்களுடைய துக்கம், எங்களுடைய கவலை, எங்களுடைய புலம்பல் எல்லாத்தையுமே அவ்விடத்தில் நாங்கள் சொல்ல முடியும். ஆனால் பக்கத்தில் இருக்காக்கிட்ட நீங்கள் சொன்னீங்கண்டா, நீங்கள் இங்கேருந்து போகிறதுக்கு முதல்ல அங்கே செய்தி போயிடும். ஆனால் நீங்கள் இயேசுடத்தில் நீங்கள் சொன்னீங்கண்டா, அதுதான் தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே என்னுடைய சத்துருக்களை பல்ல உடையும், அவர்கள் குழியிலே தள்ளட்டும். ஆனால் சத்துருக்களை பார்த்து அவர் அப்படி சொன்ன மாதிரி தெரியலை. ஆனால் ஆண்டவரத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுகிறார். ஆனால் ஆண்டவரும் அதை பெரிய பாவமாக சொல்லவில்லை. ஓகே, நான் அதை பார்த்துக்கிறேன், நீ அமைதியாயிரு என்றார். எனவே இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், நிறைய கம்ப்ளைண்ட் ஆளுங்களுக்கு மேலே நாங்கள் வைக்கிறோம். ஆனால் இயேசுவிடத்தில் நீங்கள் உங்களுடைய கம்ப்ளைண்டை வைங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருக்கு நாங்கள் சகோதரர்கள், எங்களுடைய தகப்பனாக இருக்கிறார், அவர் எங்களுடைய நண்பனாக இருக்கிறார். அப்படி இருக்கிற பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது 7வது வசனம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 4:6-7, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனவே நீங்கள் முதலாவது வேதத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுதே சில வியாதிகள் உங்களுக்கு சுகமாகும். ஹல்லேலூயா. இதுக்கான நீங்கள் ஸ்பெஷலாக நீங்கள் அங்கே ஓடி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. பைபிளை நீங்கள் மெடிடேட் பண்ணுங்கள். உங்களுக்குள்ள இருக்கிற பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், ரோகங்கள் எல்லாமே அகன்று போகும். என்னண்டா, நிறைவானது வருகிற பொழுது குறைவானது அகன்று போகும். உங்களுக்குள்ள ஒருவர் சொல்லிட்டார், உங்களை பற்றி தவறான காரியத்தை சொல்லிட்டார், நீங்கள் அதே நினைச்சு நீங்கள் கவலையோடு நீங்கள் இருப்பீங்க. ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் பைபிளை வாசிங்கள், வேதத்துக்கு போங்கள், தேவனிடத்தில் நீங்கள் போங்க. தேவனுடைய வேதம் உங்களுக்குள்ள வர 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 அந்த வார்த்தை வர உங்களுக்குள்ள இருக்கிற பாரங்கள் எல்லாம் இறங்கி போகும். உங்களுக்குள்ள இருக்கிற வியாதிகள் எல்லாம் இறங்கி போகும். உங்களுக்கு எதிராக செய்கிற பிசாசு செய்கிற எல்லா அந்தரங்க கிரியைகள் அகன்று போகும். தேவன் உங்களை லேசாக்குவார். இதுதான் அதில் இருக்கிற சத்தியம். இதுக்கடி நாங்கள் ஸ்பெஷலாக நாங்கள் போக தேவையில்லை. ஏனெண்டா நான் ஒரு லெக்சரோட நான் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது அவர்கிட்ட சொன்னேன், நாங்கள் இந்த ஆவிக்குரிய யுத்தம் என்று சொல்லுகிறோம். நாங்கள் சபைக்காக அல்லாவிட்டால் ஒரு பெரிய ஒரு பிசாசை கலைக்கிறதுக்கு நாங்கள் உபவாசம் இருந்து அப்படியே கொஞ்சம் நல்லா முழங்கால் இருந்து ஜெபம் பண்ணி நல்ல பாட்டு, என்ன பாட்டு, இயேசு இரத்த கோட்டைக்குள்ளே, இந்த பாட்டெல்லாம் பாடி பிசாசு கலைக்கணுமா என்று கேட்டபொழுது அவர் சொன்னார், நீங்கள் சாப்பாட்டை, அதாவது உங்களுடைய ஒவ்வொரு நாளும் நீங்கள் சாப்பிடுகிற சாப்பாட்டை நீங்கள் சரியாக எது உங்களுக்கு ஒத்துக்கொள்ளும், எந்த சாப்பாடை நீங்கள் சாப்பிடலாம், எதில் கொழுப்பு இருக்குது, எதில் கார்போஹைட்ரேட் இருக்குது, எதில் எண்ணெய் இருக்குது, இதை நீங்கள் பார்த்து உங்களுக்கு உடலுக்கு ஆரோக்கியமான உணவு எதுவோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கண்டா நீங்கள் ஸ்பெஷலாக டாக்டர்கிட்ட போகவோ அல்லாவிட்ட ஸ்பெஷலாக சாப்பிடவோ தேவையில்லை. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஒவ்வொரு நாளுமே தேவனோடு நீங்கள் நடக்கிற ஒரு நபராக இருந்தால், ஒவ்வொரு நாளுமே தேவனோடு நீங்கள் சஞ்சரிக்கிற ஒரு நபராக இருந்தீங்கண்டா, உங்களுடைய வாயில் எப்பொழுதுமே துதி, பாடல்கள், தேவனுடைய வார்த்தை, அந்த காரியம் உங்களுக்குள்ள இருக்குமா இருந்தா நீங்கள் ஸ்பெஷலாக எதுக்குமே செய்ய தேவையில்லை. புரியுதா? புரியுதா? ஹல்லேலூயா. எனவே தேவன் எங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். மூன்றாவது வர்ஷிப். எனவே ரெண்டாவது நாங்கள் பார்த்தோம், முதலாவது பார்த்தோம் வேதத்தை நாங்கள் மெடிடேட் பண்ணணும், நாங்கள் தியானிக்க வேண்டும், நாங்கள் டிவோஷன் பண்ண வேண்டும். ரெண்டாவது ஜெபம் பண்ண வேண்டும். இன்றைக்கு ஜெபம் என்பது நாங்கள் பார்க்கிறோம் சும்மா கடமைக்கு. எங்களோட மாமி ஒரு ஆள் இருந்தாங்க, அவங்க என்ன செய்வாங்கன்னா ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படி முழங்கால இருந்து, ஹல்லேலூயா ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஹஸ்பண்ட் வந்து, ஏய் சமைச்சிட்டியா, ஏய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்க மிசர்க்க சொன்னிக்க, நீங்கள் போங்க அப்படின்னு. ஹல்லேலூயா சோத்திரம் சோத்திரம். அவர் சொல்ல, நீ சமைக்காமல் ஜெபிச்சு ஒரு பிரியோசனம் இல்லை. கெட்ட வார்த்தைகளால் என்ன செய்வாங்க, பேசிட்டு பூரா சோத்திரம் சோத்திரம்.
இந்த டுபாக்கூர் விளையாட்டில் என்ன செய்யக்கூடாது, ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடத்தை நீங்கள் தயார் செய்யுங்க. ஜெபிக்கிற பொழுது டிஸ்டர்ப் இல்லாமல் ஆண்டவரோட சில அந்த தேவனுடைய அந்த சென்சிட்டிவ், அவருடைய அந்த உணர்ந்து கொள்ளுகிற அந்த தன்மை, அவருடைய பிரசன்னத்தை தடை செய்கிற காரியங்கள் இந்த ப்ரேயர் நோ எதிட். அதில் ஒரு இதுவுமே இல்லை. சும்மா அந்த வஞ்சாங்க நம்ம இந்த ஐயர் செய்கிற மாதிரி இந்த விளையாட்டுகள் பர்ஃபெக்டாக நாங்கள் செய்வோம். ஆண்டவரிடத்தில் சமூகத்தில் போகிற பொழுது பயத்தோடு, ஆண்டவரே அந்த கண்ணீர் வரணும், அந்த பிரசன்னத்தை உணரணும். அந்த ஜெபம் வல்லமை உள்ளதாக இருக்கும். வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய ஜெபம் பலம் உள்ளது. அதே மாதிரி வர்ஷிப், இன்றைக்கு நாங்கள் ஆராதனை செய்ய வேண்டும். தேவனுடைய எங்களுடைய அதாவது தேவனோடு நாங்கள் உறவை எப்படி கட்டி எழுப்ப முடியும் என்றால் நாங்கள் வர்ஷிப் த காட். தேவனை நாங்கள் துதிக்க வேண்டும், தேவனை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். நான் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஸ்ரீலங்காவில் ஒரு சபையில் நான் வர்ஷிப் பண்ணிக்கிட்டேன், வர்ஷிப் லீட் பண்ணிக்கின்றது. அந்த சகோதரிக்கு 2 காலம் வெடிச்சு அந்த அதால் ரத்தம் சீல் வடிஞ்சுக்கிட்டே இருக்கு. நான் சொன்ன எல்லாரும் எழுந்து நின்று நாங்கள் ஆராதிப்போம், தேவனை எழுந்து நின்று நாங்கள் ஆராதிப்போம். அவங்க சொன்னாங்க, என்னால் முடியாது எழும்புறதுக்கு. ஆனால் நான் விசுவாசத்தோடு எழும்பினேன். ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. வர்ஷிப் முதல் பாட்டு போய்கிட்டு இருக்குது, தேவனுடைய அந்த பிரசனம் காலில் இறங்கிச்சான். அவங்க சொன்னாங்க சாட்சி, உடனே முடிஞ்ச உடனே சொன்னாங்க, அந்த 2 கால்களும் குழந்தையுடைய கால்களை போல ஆயிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் தேவனோடு அந்த உறவு, அவரோடு நான் அந்த பார்க்குற பொழுது வர்ஷிப் போய்கிட்டு இருக்கேன். ஆண்டவர் எதுவுமே செய்ய மாட்டேன் சொன்ன நம்ம மாட்டிக்கு நான் இரவு தூங்க இல்லை, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரை ஏதோ ஒன்று செய்யுங்கப்பா, சும்மா வாரம் பிரசிக்கும். ஆனால் ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொன்னேன், என்னதான் நீ ப்ரிப்பேர் ஜெபம் பண்ணிட்டு போனாலும் ரிசீவ். அந்த 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க அந்த ஒரு திமிர்வாதக்காரன். ஆண்டவர் பார்க்கிறார் அந்த 4 பேருடைய விசுவாசத்தை. அவர் சொல்லுகிறார், உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டே போ. இன்றைக்கு நாங்கள் வேடிக்கை பார்க்கறதுக்காக சபைக்கு வர்றோமா, ஏதோ ஒரு காரியத்தை நாங்கள் சபைக்கு வர்றோமா? இல்லாவிட்டால் ஆண்டவரை நான் ஆராதிக்க வேண்டும். அவர் எவ்வளவு பெரியவர். அந்த பிரசன்ன நான் கட்டாரில் இருக்கிற பொழுது 2 ஹவர் நாங்கள் ஜேர்னி, 2 ஹவர் நாங்கள் பிரயாணம் பண்ணி தான் அந்த சபைக்கு போகணும். ஆனால் அவங்க அந்த சபையால் எந்த டிரான்ஸ்போர்ட்டும் எங்களுக்கு தரையில. நான் முதல்ல ஒரு இடத்துல இருக்க பொழுது எங்களுக்கு பக்கத்தில் இருந்த அந்த சபை. ஆனால் பிறகு என்ன செய்தார்கள், அங்கே இருக்கிற அந்த ரூம்ஸ் எல்லாம் அதிகமான விலைன்றதுனால அந்த கம்பெனி என்ன செஞ்சுக்கிட்டேன், ஒரு பாலைவனத்தில் ஒரு ரூம் ஒன்று எடுத்தாங்க. நல்ல ஒரு அழகான வீடு, ஆனால் பாலைவனத்தில் கொண்டே போட்டுருந்தாங்க. சவுதி போர்டர் அல் கரானா என்று சொல்லுகிற அந்த இடம். சவுதி போர்டர்லேருந்து சிட்டிக்கு வரணும். நான் 4 மணிக்கு எழும்புவேன், ஒண்டியாக தான். 4 மணிக்கு எழும்புனா சும்மா சாதாரணமாக 4 மணிக்கு எழும்புற பிரிய. ஆனால் கட்டாரில் நீங்கள் எத்தனை பேர் போனீங்களோ தெரியலை. 6 மாதம் சரியான குளிராக இருக்கும், 6 மாதம் பயங்கர வெயிலாக இருக்கும், சரியான சூடாக இருக்கும். குளிரண்டா சும்மா இந்த பெட்ஷீட்டை போத்திட்டு அப்படி இருக்கிற மாதிரி செம்ம குளிர். 4 மணிக்கு கிளம்பி குளித்து பல்லெல்லாம் குளிச்சு தான் போவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. எப்படி நான் போவேன்டா, 4 மணிக்கு எழும்பி நான் வெளிக்கிட்டு போய் அந்த என்ன செய்யணும், அந்த கழிவு நீர்கள், இந்த டாய்லெட், இந்த அல்லூர் தண்ணியெல்லாம் என்ன செய்வார்கள், கொண்டு போய் இந்த நாங்கள் இருக்கிற அந்த ஏரியாவில் தான் ஊற்றுவாங்க. ஊற்றிட்டு அது எம்டியாக போகும்போது நான் என்ன செய்வேன், காலையில் அதில் இருட்டாக இருக்கும், லைட்டும் இல்லை, அந்த ஒவ்வொரு வாகனமாக நான் மறிப்பேன், நிற்க மாட்டேன், போகும்.
யாராவது ஒருவன் நிப்பாட்டுவான், ஏறி இருப்பேன். அவன் சும்மா நல்லவனாக இருப்பானா? பாகிஸ்தானி, ஈரானி, அவர்கள் சில நேரம் அடிப்பார்கள், தட்டுவார்கள், உரசுவார்கள். ஆனால் இதெல்லாம் சகித்துட்டு போய் சபையில் இருக்கிற பொழுது அந்த அழுக வரும் பாருங்க. ஒரு பாடல் போகிற பொழுது அந்த பிரசன்னத்தை உணர முடியும் எங்களால். அற்புதங்கள் நடக்குயா. இன்றைக்கு நாங்கள் எத்தனை மணிக்கு நாங்கள் சபைக்கு வருகிறோம்? நல்ல வாகனங்கள், நல்ல காரியங்கள், டிரான்ஸ்போர்ட் எல்லாம் இருக்குது. அதுக்கும் சபையால் டிரான்ஸ்போர்ட் கொடுக்குறோம். எத்தனை மணிக்கு நீங்கள் வாரீங்க? ஒரு மாற்றம் ப்ளீஸ். என்ன பேசுறீங்க? ஹலோ தர்ஷினி, என்ன பேசுறீங்க சொல்லுங்க. எத்தனை மணிக்கு வாரம்? எப்படி தேவனை ஆராதிக்கிறோம்? கையை கட்டிக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு அந்த தேவனோடு அந்த ரிலேஷன்ஷிப் இல்லை உங்களுக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் இயேசுவை சரியாக நீங்கள் அறிந்து கொள்ளாவிட்டால் நீங்கள் எந்த நன்மையுமே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் அவரை தியாகத்தோடு நீங்கள் ஆராதிக்க பாருங்க. தியாகத்தோடு அவரிடத்தில் நீங்கள் வர பாருங்க. குறைவுகள் இருக்கிறது, தேவைகள் சந்திக்கப்படவில்லை, அவமானப்படுத்துகிறார்கள், என்னால் முடியல. ஆனால் அதன் மத்தியில் நீங்கள் ஆராய்ச்சி பாருங்க. வேதம் சொல்லுகிறது, நொறுங்குண்ட இருதயத்தை தேவன் பார்க்கிறாராம். அவர் அதைத்தான் ஒத்து நோக்குகிறார். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான அந்த இருதயத்தை தேவன் பார்க்கிறார். ஓ, கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிற பொழுது தேவன் அநேகத்துக்கு அதிபதியாக தேவன் மாற்றுவார். கொஞ்சத்தில் உங்களுக்கு கொடுக்குற விஷயத்தில் நீங்கள் உண்மையாக இருக்கிற பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நான் இதில் நிற்கிறதுக்கு தகுதி இல்லை, எனக்கு அவ்வளோ உண்டு படிப்பில்லை, அவ்வளோ உண்டு நான் அந்தஸ்து இல்லை, எங்களுடைய அப்பா பாஸ்டர் இல்லை, எங்களுடைய அம்மா பெரிய ரட்சிக்கப்பட்டு அதை பெரிய காரியங்களை செஞ்ச கொண்டு இல்லை. ஆனால் ஆண்டவர் அந்த உண்மையை பார்க்கிறார். அதை எனக்கு ஞாபகப்படுத்தினார் போன வாரம். உண்மையை தேவன் ஞாபகப்படுத்துகிறார். நீ அப்பொழுது எப்படி உண்மையாயிருந்தாய், எனக்கு எப்படி உண்மையாயிருந்தாய். சபைக்கு யாருமே வரமாட்டாங்க. காலையில் போய் நான் பாய் விரிப்பேன், போய் கூட்டுவேன், சபையெல்லாம் கூட்டி கிளீன் பண்ணி ஒவ்வொரு நாக்காளியாக நான் ஜெபிப்பேன். ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்யுங்க. 16 வயது 17 வயதில் ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய அலைச்சல்களை நான் நினைச்சிருக்கிறேன், உன்னுடைய கண்ணீரை துருத்தியில் நான் சேர்த்து வைக்கிறேன். அதற்கான பொக்கிஷத்தை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். பிரியமான சகோதரி, என் அன்பு சகோதரர்களே, என்னுடைய அன்பு தங்கச்சியை, தம்பியை, நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ், இயேசுவுக்கு நீங்கள் உண்மையாக இருந்துட்டீங்கன்னா 1000 பேர் உங்களை வந்து உங்களை மடக்கி உங்களை பிடிக்க நினைச்சாலும் நீங்கள் பறந்து கொண்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் பறப்பீங்க. உங்களை தேவன் உங்களுக்கு மேலே ஒரு சித்தத்தை வச்சுட்டார்னா யாரையும் பார்க்க மாட்டார். தேவன் உங்களை தூக்கிடுவார். அதுதான் நான் அந்த கட்டாரில் இருக்கிற பொழுது இந்த பைபிளை, இது இல்லை அது வேற ஒரு பைபிள், நான் காலையிலே கொண்டு போயிடுவேன். ஒவ்வொரு நாள் வேலையை நான் டக்குன்னு வேகமாக நான் முடிச்சுட்டு வாசிப்பேன். அதிகார கணக்கில் ஒரு புக்கை முடிச்சிருவேன். மலை மற்றவர்கள் வந்து பார்த்து சொல்லுவாங்க, பைத்தியக்காரன்டா, என்னடா லூஸ் மாதிரி இருக்கிறான், ஃபோனில் எவ்வளவு கேம்ஸ் இருக்குது. யோசுவாவை நான் நினச்சி பார்ப்பேன், இந்த பைபிள் கரெக்டு. மோசைக்கு பின்னால் அவன் போகிறான், மலையில் ஏறி மோசை போகிறார், அவருக்கு ஊழியம். இந்த யோசுவா ஏன் போகணும்? காலேப்பு மற்றவங்களோட விளையாடிக்கிட்டு தெரியலாம், மற்றவங்களோட பால் விளையாட போகலாம், மற்றவங்களோட ஏதாவது காரியங்களை செய்யலாம், அரட்டை அடிக்கலாம். ஆனால் யோசுவா போனா கேட்கிறார் ஆண்டவரிடத்தில், மோசே கேட்கிறார், அடுத்தது யாரு இந்த மக்களை யார் லீட் பண்ண போறாங்க?
ஒன்று சொல்லலை. மோசேட்ட சொல்லியிருக்கணுன்ற மகன் தான். நோ, ஆண்டவர் சொன்னார் யோசுவா, ஜோஸ்வா. தாவீதுக்கு 5 சகோதரர்கள். சாமுவேல் வாரான் அபிஷேகம் பண்றதுக்கு. எல்லாரையும் கொண்டு வாங்க. எல்லாம் நல்ல வேட்டி கீட்டி எல்லாம் கட்டி புது ட்ரெஸ், அப்பா வா கொண்டாட்டம். எல்லாரையும் பார்க்கிறான். ஆனால் இவங்களை ரிஜெக்ட் பண்றார். ஆண்டவர் ரிஜெக்ட் பண்றார். என்ன நடக்குது? ஐயோ, நான் தான் எங்க சிக்னல் வழியா கிடைக்கலையா? ஓ, இவ்வளவுதானா பிள்ளைகள்? இல்ல, ஒருதான் இருக்கிறான். எங்க? காட்டில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கான். கூப்பிட்டு அவனை கூட்டிட்டு வா. தாவீது வருகிற பொழுது பார்க்கலாம். ஓ, இவ்வளவு தரிசனம், இவ்வளவு காரியம். ஓ, உனக்கு மேலே இருக்கிற அந்த அழைப்பு, உனக்கு நீ தேவனுக்கு முன்பதாக உண்மையாய் இருந்த காரியம், உண்மையாய் வேஷம் பண்ணிருக்கிற, உண்மையாய் ஆராதித்திருக்கிற. ஆடுகள் மத்தியிலே அவன் அந்த கிண்ணறத்தை எடுத்துக்கொண்டு, ஓ, என் தேவன் கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார், ஓ, எனக்காக செய்வார். சிங்கங்களை தாடைகளை கிழித்து போட்டுக்கிறான். கரடியை ஒரு மடியில கோலியாத்த தூக்குறான். எப்படி? அபிஷேகம், அபிஷேகம், அபிஷேகம். உங்களுக்கு இருக்கிற அந்த அபிஷேகத்தை நீங்கள் அலட்சியம் பண்ணிவிடாதீங்க. இன்னைக்கு நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுகிறோம். நிறைய காரியம் இருக்கிறது, டைம் போகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய உறவை தடை செய்கிற காரியங்கள், பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்புங்க. சின்ன சின்ன பாவம். இதில் சிலர் இருக்கிறீர்கள், அம்மாவுக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரியாது, ஆனால் பயங்கரமான காரியங்களை நீங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. ப்ளீஸ் வந்துடுங்க வெளியில். அடிமைத்தனம், ஸ்லைவரி, எகிப்திலே அடிமைத்தனம் போல இன்றைக்கு போன்ல அடிமையாக இருக்கிறீர்கள். நீங்க சாப்பாடு இல்லாம இருந்துருவீங்க, தூக்கம் இல்லாம இருந்துருவீங்க, அம்மா அப்பா இல்லாம இருந்துருவீங்க, படிப்பு இல்லாம இருந்துருவீங்க, போன் இல்லாம உங்களால் இருக்க முடியாது. லூஸ் ஆயிருவீங்க. வெளியில வந்துருங்க ப்ளீஸ். எல்லாத்தையும் பெரிய டேஞ்சர்ல கொண்டு போய் விட போகிறது. வெளியில வந்துருங்க. என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன். சில நேரங்கள் நான் போன வாரம் பார்த்தேன். ஓ, 5 hour நாங்கள் போன்ல என்ன செஞ்சோம்? வெளியில வந்துருவோம். அதே மாதிரி இன்றைக்கு நேரம் இல்லை என்று சொல்லுகிறோம். நிறைய காரியங்களை நாங்கள் ஆண்டவருக்காக செய்யணும். இன்றைக்கு என்னண்டா மைண்ட் செட் அப்படி ஆயிட்டு, நேரம் இல்லை. வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கிறது, ஃபோனில் சொல்கிறது, ஐயோ நான் வேலையில் இருக்கேன். பொய் சொல்லாதீங்க தயவு செய்து. உங்களால் முடியுமெண்டா ஓம்னு சொல்லுங்கள், முடியாட்டா முடியாதுன்னு சொல்லுங்கள். இன்றைக்கு சொல்லுகிறார்கள், இந்தியர்கள் சொல்லுவார்களாம், இந்தியர்கள் நேரத்தை பார்க்கிற பொழுது மணித்தியாலம் எத்தனை மணி என்று மட்டும் பார்ப்பார்கள். அதே மாதிரி அமெரிக்கர்கள் மணித்தியாலத்தோடு நிமிடத்தை பார்ப்பார்களாம். ஆனால் ஜப்பானியர்கள் மணியோடு நிமிடத்தோடு வினாடியை பார்ப்பார்களாம். என்ற நேரம் பொன்னானது. இன்றைக்கு எவ்வளவு நேரத்தை நாங்கள் வீணடிக்கிறோம் ப்ளீஸ். எனவே இன்றைக்கு நாங்கள் வெளியில் வந்துடுவோம். அதே மாதிரி இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு என்ன குழப்பத்தோடு மக்கள் இருக்கிறாருங்கடா. நிறைய மதங்கள், நிறைய டினாமினேஷன், நிறைய ரிலிஜன்ஸ், நிறைய உபதேசங்கள். அந்த உபதேசம் சரியா, இந்த உபதேசம் சரியா, எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் சத்தியத்துக்கு திரும்பிடுங்க. பேக் டு த பைபிள். வேதத்துக்கு நீங்கள் திரும்புங்க. வேதத்துக்கு நீங்கள் திரும்புங்க. வேதத்தை வாசிங்க. வேற ஒன்றை நீங்கள் பார்க்காதீங்க. எல்லாரும் இன்றைக்கு வியூவர்ஸுக்காக, சப்ஸ்கிரைஸுக்காக மில்லியன் எனக்கு வேணும், 1 million 2 million உழைப்பாக இன்றைக்கு போய்விட்டது. எனவே நாங்கள் மனம் திரும்புவோம். தேவனுடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுப்போம். ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே.